12/12/2025 மகாதேவாஷ்டமி. இன்றைய தினம் இந்த பொருளை நில வாசல்ல வச்சிங்க அப்படின்னா பித்ரு சாபம் தீர்ந்து பணம் பெருகும். அது என்ன பொருள், எந்த நேரத்தில் வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். இந்த 12/12/2025 அன்றைய தினம் கார்த்திகை மாதத்தோட அஷ்டமி திதி. இன்றைய தினத்தை மகாதேவாஷ்டமி, பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் பைரவரை வணங்கணும் அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சேரும். இன்றைய தினத்தில் நம்ம அன்னதானம் செய்வது அவ்வளவு விசேஷம். அந்த அன்னதானத்தை சிவபார்வதியே ஏற்பதாக ஐதீகம். அது மட்டும் இல்லை, இன்றைய நாளில் தெருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்சதை உணவு பொட்டலங்களை தாங்க, இல்லை பிஸ்கட் தாங்க. அது மாதிரி நீங்கள் செய்வதன் மூலமாக பைரவரோட அருளை நீங்கள் பெறலாம். பைரவரை மனதார வேண்டிக் கொண்டு அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா அது மும்மடங்கு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இந்த பைரவாஷ்டமி நாளில் முடிஞ்சதை நீங்கள் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். உணவு தயிர் சாதம் கொடுக்கலாம், நாய்க்கு தயிர் சாதம் கொடுக்கலாம். இது மாதிரி உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியும் பைரவரை வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படின்னாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியை நம்ம தவற விட்டுடக்கூடாது. அதே போல் இந்த ஐப்பசி மாதமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரமும் மிக சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தில் தான் பைரவர் அவதரித்தார். அதனால் இந்த பரணி நட்சத்திரமும் பைரவருக்கு உரிய நாள். அஷ்டமியில் ராகு காலத்தில் நீங்கள் பைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா எதிரி தொல்லைகள் நீங்கும். எல்லா ராகு காலமுமே உங்களுக்கு பைரவருக்கு உகந்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. பைரவருக்கு வடமாலை சாத்தி செவ்வரளை பூ சாத்தி வணங்கணும் அப்படின்னா சகல எதிர்ப்புகளையும், உங்களுக்கு யார் மூலமாவது உறவினர்களாலேயோ அல்லது தெரிந்தவர்களாலேயோ கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த எதிர்ப்புகளை அடக்குவதற்கு பைரவர் உங்களுக்கு அருள்வார். அதனால் உங்களால் முடிஞ்சதை செவ்வரளி மாலை வாங்கி பைரவருக்கு கொடுக்கலாம், எலுமிச்சை மாலை வாங்கி கொடுக்கலாம். எது முடியுதோ அதை இந்த பைரவாஷ்டமி நாளில் நீங்கள் செய்யுங்க. இந்த டிசம்பர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது. அன்றைய தினம் ராகுகாலம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 10 to 12. பைரவருக்கு இந்த ராகுகாலமும் ரொம்ப உகந்த நேரம். நீங்கள் கோவிலில் போய் விளக்கேற்றுறீங்க, இல்லை செவ்வரளி மாலை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ராகு காலத்துலேயும் நீங்கள் விளக்கு போடலாம், மாலை வாங்கி சாத்தலாம். செவ்வரளி மாலையை வாங்கி நீங்கள் இந்த நேரத்தில் கோவிலில் கொடுக்கலாம். சரி, யமகண்டம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 to 4:30. இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க. குளிகை பார்த்தீங்கன்னா 7:30 to 9. இந்த நேரத்தில் எந்த பரிகாரத்தையும் நம்ம செய்யலாம். இன்றைய தினம் அஷ்டமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இரவு 8 மணி வரையும் தான் அஷ்டமி திதி இருக்குது. ஏன்னா மொதல் நாளே 11ஆம் தேதி இரவு 7:43 அஷ்டமி திதி ஆரம்பித்து 12ஆம் தேதி இரவு 8 மணி வரையும் அஷ்டமி திதி இருக்குது. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம எப்போ செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க. நீங்கள் புது விளக்காகவும் இருக்கலாம், இல்லை பழைய விளக்காகவும் இருக்கலாம். வெண்கடுகு, இது பௌர்ணமி, அமாவாசை இதிலெல்லாம் தாந்திரீக பரிகாரங்கள், ஆன்மீக பரிகாரங்கள் இதெல்லாம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுது. திருஷ்டி நீக்கக்கூடிய பேராற்றல் இந்த வெண்கடுகுக்கு இருக்குது. வீட்லேயும் சரி, தொழில் ஸ்தாபனங்கள்லையும் சரி இந்த வெண்கடுகை சுற்றி போடுவாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதர்வண வேத பாடங்களில் இந்த வெண்கடுகை பற்றிய சிறப்புகள் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்மையும் நம்ம சுற்றியும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகளை, துஷ்ட சக்திகளை போக்கக்கூடியது, கண் திருஷ்டிகளை போக்கக்கூடியது இந்த வெண்கடுகு. அதனால் இந்த வெண்கடுகை நம்ம எடுத்துக்குவோம். இந்த வெண்கடுகு நிறைய பேர்த்து வீட்டில் வச்சிருக்க மாட்டீங்க. நாட்டு மருந்து கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த வெண்கடுகு கிடைக்கும். சும்மா கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் போதும். இந்த வெண்கடுகு சாம்பிராணியில் போடுவாங்க. இந்த வெண்கடுகு புகை வீட்டில் இருந்தது அப்படின்னா அதனுடைய புகைக்கு எந்த ஒரு கண் திருஷ்டியும் தீய சக்தியும் நம்ம வீட்டை விட்டு வெளியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வீட்டில் இந்த வெண்கடுகை நம்ம வாங்கி வச்சுக்கணும். இதை வச்சு நம்ம சாம்பிராணி போடுவது எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி பதிவாகவே நம்ம பார்க்கலாம்.
இப்போ அதற்கு அடுத்தாப்புல நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு. இந்த மிளகு வந்து ஆன்மீக பரிகாரங்களுக்கு நிறைய இதுக்கு நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. கால பைரவருக்கு நம்ம ஒரு மிளகு விளக்கு போடுவோம். ஒரு சிகப்பு துணியில் மிளகை வச்சு அதை வந்து ஒரு முடிச்சா கட்டி அஷ்டமி அன்று நம்ம விளக்கு போடுவோம். இது மாதிரி போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள், கண் திருஷ்டி, பொறாமை, இதனால் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடியது. காலபைரவர் நம்மளை எப்போவுமே நமக்கு துணையாக இருந்து நம்மளை வழி நடத்துவார். எந்த ஒரு விபத்தும் எதுவும் நமக்கு வராமல் காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த மிளகை வந்து நம்ம நிறைய பரிகாரங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இப்போ இந்த மிளகு தான் எடுத்துக்க போகிறோம். இது 7, 9 இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இந்த மிளகை வந்து எடுத்துக்குங்க. 5 எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது வெண்குங்கிலியம். இந்த வெண்குங்கிலியம் அப்படிங்கிறதும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாந்திரீக பரிகார பொருள். ஆன்மீக சக்திகளை வரவழைக்கக்கூடிய, எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு பூஜை வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள். இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நல்ல வாசனை இருக்கும். இது வந்து தீய சக்திகளை, எதிர்மறை ஆற்றல்களை விரட்ட உதவக்கூடியது. இதையும் நம்ம சாம்பிராணியில் போடுவோம். இந்த சாம்பிராணியில் இருந்து வரக்கூடிய வாசனை வந்து அப்படியே நம்ம மனசை அமைதிப்படுத்தி நல்ல எண்ணங்களை வந்து நமக்கு தூண்டும். இதுவும் நாட்டு மருந்து கடையில் போனீங்க அப்படின்னா கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வச்சிருக்கணும். நம்ம வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வலைகள் நம்ம வீட்டை விட்டு போகணும் அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் வீட்டில் எப்பவும் இருக்கணும். நீங்கள் ரொம்ப வாங்க முடியலனாலும் உங்களுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ போய் கேட்டு ஒரு 50 கிராம் 100 கிராம் அப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வாங்கி வச்சுக்குங்க. இது வந்து இப்படி கல்கண்டு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்குங்க. ஒரு கல்லை வச்சு குத்தி நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கி வச்சுக்குங்க. இப்போ நமக்கு வந்து இது அப்படியே கல்கண்டு மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இப்படியே நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அகல் விளக்கை எடுத்துக்குங்க. அதில் இந்த வெண்கடுகை போட்டுக்குங்க. அதன் மேலே இந்த வெண்குங்கிலியத்தை வச்சுக்குங்க. அது மேலே இந்த 5 மிளகோ 7 மிளகோ அதை வச்சுக்குங்க. நீங்கள் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி காலையில் இருந்தே, விடியற் காலையில் இருந்தே அஷ்டமி திதி இருக்குது. அதனால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், இந்த ராவு காலத்துலையும் நீங்கள் செய்யலாம். யமகண்ட நேரத்தை தவிர்த்து விடுங்க. மற்றபடி எந்த நேரத்தில் வேணாலும் நில வாசலில் இந்த பொருட்களை வச்சிடுங்க. வச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே இந்த நிலவாசலில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து அதை சாம்பிராணியில் போட்டு நீங்கள் அந்த 3 பொருளையும், வெண்கடுகு, வெண்குங்கிலியம், அது மட்டும் இல்லாமல் மிளகு, இது 3ஐயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா பவுடரும் பண்ணலாம், இல்லை அப்படியேவும் போடலாம். இந்த வெண்குங்கிலியத்தை மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சாம்பிராணியில் போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் காட்டிட்டு அதற்கு பிறகு தான் நீங்கள் நிலவாசலில் வைக்கணும். முதல்ல நிலவாசலில் நீங்கள் காலையில் இருந்து ஈவினிங்குள்ளே எப்போ வேணாலும் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த பொருளை எடுத்து ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே அந்த சாம்பிராணியில் போட்டுட்டு திரும்ப வீடு ஃபுல்லாக காட்டிட்டு நிலவாசலில் கொண்டுட்டு போய் மறுபடியும் அந்த தூபக்கரண்டியை, சாம்பிராணி கரண்டியை நீங்கள் வச்சிடணும். இதை இரவு 8 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும். ஏன்னா 8 மணி வரையும் தான் அஷ்டமி திதி. அதற்கு பிறகு நவமி திதி ஆரம்பிக்குது. அதனால் இரவு 8 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.